வேத வசனமாவது மத்தேயு 24வது அதிகாரம் 28வது வசனத்தை தியானிப்போம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பரிசுத்தம் எங்கேயோ அங்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையும் வரும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு உவமையாக சொல்லப்படுகிறது தான் பிணம் எங்கேயோ. எப்படி ஒரு பிணம் இருக்கின்ற இடங்களிலே அந்த நாற்றத்தை கண்டு கழுகானது வந்து கூடுகிறதோ, அதுபோல் பரிசுத்தம் எங்கேயோ தேவனை ஆராதிக்கின்ற மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துல தேவனுடைய எழுப்புதல் உண்டாகும், தேவனுடைய வருகை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இப்போ ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்க, காந்தத்தை எடுத்துக்கிறீங்கன்னாக்கா எங்கெல்லாம் இரும்பு துகள்கள் இருக்கிறதோ அப்போ காந்தமானது ஒரு இடத்தை அடையப்படும் பொழுது இரும்பு துகள் எல்லாம் அந்த வேலைகளில் ஒட்டி கொள்ளும். எங்கெங்கே கிடக்கிற இரும்பு துகள்கள்லாம் அந்த காந்தத்தில் ஒட்டிக்கும். அதுபோல் இயேசு சாமி வருகின்ற அந்த வருகையில் அவர் வருகின்ற அந்த செகண்ட்லேயே அந்த வேலைகளிலேயே எங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களோ, பூமி மேலே பற்றுதலாக இல்லாமல் மாம்ச இச்சையில் பற்றுதலாக இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எப்படி ஒரு காந்தமானது வைக்கப்படும் பொழுது காந்த துகள்கள் அல்லது இரும்பு துகள்கள் அப்படியே ஈர்க்கப்படுகிறதோ அதுபோல் அவரவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். அதுதான் சொல்கிறாரு. அதே 27 பாருங்க, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷனுடைய வருகையும் இருக்கும். அப்போ அந்த பூமி முழுவதுமாகவே பரிசுத்தவான்கள் அந்த வேலைகளில் தேவனுடைய பிரகாசம் இருக்கப்படும் போது அந்த வேலைகளிலேயே அந்த பரிசுத்தவான்களும் அவர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பரிசுத்தவான்